Hi guys, welcome to my YouTube channel. So, இன்னைக்கு இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, things that surprised me when I firstly came to நியூசிலாந்து பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த வீடியோல ஸ்பெசிஃபிக்கா எத பத்தி பேச போறேன்னா, ஃபுட் ரிலேட்டடான விஷயங்கள். ஸோ, இப்ப நான் இந்த வீடியோல பேச போற இந்த ஃபுட் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் டைரக்ட்டா இந்தியாலருந்து, இல்ல தமிழ்நாட்டுலருந்து டைரக்ட்டா நியூசிலாந்து வந்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் வந்து சர்ப்ரைசிங்கா தான் இருக்கும். பட் ஆனா என்னோட பெர்ஸ்பெக்டிவ் இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். அதுதான் நான் இங்க இருக்கவங்க கிட்ட ஷேர் பண்ணும்போதும் நெறைய பேர் சொன்னாங்க என்கிட்ட. ஸோ டு கெட் ஸ்டார்ட்டட் வித் ஸோ நான் வந்து இந்தியாவில் இருக்கும்போது இப்போ நம்ம வந்து நம்ம ஊர் இடத்துல வந்து சாப்பிடும்போது நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் கிடைக்கும் ரெஸ்டாரண்ட்ஸாக இருக்கட்டும் அண்ட் இங்கே நம்ம ஊரில் கிடைக்கிற வெஜிடபிள்ஸாக இருக்கட்டுமே நம்மளுக்கு வந்து பெரிய வெரைட்டிஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ்லாம் கிடைக்கும் தமிழ்நாட்டில். அண்ட் நான் வந்து அங்கேருந்து மெக்சிகோக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து மாறும்போது அதுவே எனக்கு கொஞ்சம் ஷாக், கொஞ்சம் இல்லை ரொம்பவே ஷாக்காக இருந்தது. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது, இங்க வந்து செலக்டிவா இருக்க வெஜிடபிள்ஸ் தான் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மெக்சிகோல வந்து அ சொல்லணும்னா இந்த பீட்ரூட்டு, கேரட்டு, அப்புறம் அ காலிஃப்ளவர், அப்புறம் கோஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த இலை வகையில கொரியாண்டர் கிடைக்கும், மின்ட் கிடைக்கும், கருவேப்பில கிடைக்காது. கார்ன் கிடைக்கும். இந்த மாதிரி செலக்டிவா இருக்க வெஜிடபிள்ஸ் தான் கிடைக்கும். இந்த மாரி வெண்டைக்கா, முருங்கைக்காலாம் கிடைக்காது. கிழங்கு வகை வந்து உருளைக்கிழங்கு தவிர பெருசா கிடைக்கும். உருளைக்கிழங்கு, சர்க்கரைவள்ளி கிழங்கு தவிர வேற எதுவும் பெருசா கிடைக்காது. அண்ட் ஃப்ரோசன் ஃபுட்ஸோட கான்செப்ட் வந்து இந்த ஊர்ல எல்லா இடத்துலயும் வந்து கோவக்காய் வச்சிருக்காங்க, வெண்டைக்காய் வச்சிருக்காங்க இல்லையா? அங்க அந்த மாரிலாம் கிடையாது. ஸோ அங்க அந்த மாரி இல்லாத ஒரு டைம்ல வந்து இந்த மாரி இருக்கிற ஃபுட்ஸ் தான் நாங்க வந்து சாப்பிட்டுப்போம். அண்ட் மளிகை சாமானும் வந்து நாங்க புதுசா மெக்சிகோக்கு போயிருந்த அந்த டைம்ல வந்து அங்க ஒரு மெக்சிகோ சிட்டில நாங்க குவாடலராங்கிற பிளேஸ்ல இருந்தோம். மெக்சிகோ சிட்டில வந்து ஆர்டர் பண்ணி வர வச்சு அப்படிதான் நாங்க வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் அங்க இருக்கும். அண்ட் அத தவிர வெண்டைக்கா வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறமா நாங்க அங்க போய் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறமா, அங்கேயே வந்து கிடைக்க ஆரம்பிச்சது. இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது வந்து ஃப்ரெஷ்ஷாவே கிடைக்கும். ஃப்ரோசன் கிடையாது. ஃப்ரெஷ்ஷாவே கிடைக்கும். அண்ட் முருங்கைக்காவும் வந்து அங்கங்க ஒரு மரம் நாங்களே கண்டுபிடிச்சு, அங்க போய் எடுத்துட்டு இருந்தோம். ஏன்னா மெக்சிகன்ஸ் அந்த அளவுக்கு தெரியாது. முருங்கைக்கா வந்து சாப்பிடக்கூடிய விஷயங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஸோ, அதனால அது அன்அட்டெண்டடா தான் இருக்கும். முருங்கை மரம் வந்து அன்அட்டெண்டடா தான் இருக்கும். ஸோ, நாங்க அத எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். பறிச்சு சாப்பிட்டுட்டு இருப்போம். ஸோ, இந்த மாரி அ வெரைட்டீஸ்லாம் தான் அங்க இருக்கும். அண்ட் ஹாலோவின் டைம்ல வந்து பம்ப்கின்ஸ் கூட கிடைக்கும். அது வந்து அதுவும் அவங்க வந்து சாப்பிடுவாங்களான்னு தெரியாது. அங்க தனியா அந்த மாரி உடைச்சு கூட விப்பாங்க. அ ஸோ, அந்த மாரியெல்லாம் இருக்கும். ஸோ, அதெல்லாம் பார்த்துட்டு நியூசிலாந்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் இங்க வரும்போது எனக்கு என்ன ஒரு ஷாக்கா இருந்ததுன்னா, இந்த மாரி அம் அங்க கிடைச்ச மெக்சிகோல கிடைச்ச அதே காய்கறி எல்லாம் இங்கேயும் கிடைச்சது. பிளஸ் இங்க என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னா, இங்க வந்து ஃப்ரோசன் ஃபுட்ஸ் வந்து நெறைய இருக்கு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு கோவக்காவா இருக்கட்டும், இல்ல வெண்டைக்காவா இருக்கட்டும், இந்த மாரி ஃப்ரோசன் ஃபுட்ஸ் வந்து இங்க நெறையவே வந்து விக்கிறாங்க. அண்ட் அதுவே எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. இது த்ரூ அவுட் த இயர் வந்து கிடைக்குமா இதெல்லாம் அப்படின்னு இருந்தது. முருங்கக்கா, இந்த மாரி எல்லாமே கட் வெஜிடபிள்ஸ் இருந்தது. அது எந்த அளவுக்கு ஹெல்த்தின்னு தெரியல. எப்ப என்ன ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போடுவாங்கன்னு நமக்கு தெரியாது. பட் ஆனா, இங்க ஒரு அந்த மாரி ஒரு ஆப்ஷன் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு இட் வாஸ் சர்ப்ரைசிங் ஃபார் மீ. அண்ட் இது இது ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருந்தது எனக்கு இங்க வந்து பார்க்கும்போது. அண்ட் கருவேப்பில வந்து இங்க எல்லா ஷாப்ஸ்லயும் கிடைக்கும். அதுவே எனக்கு சர்ப்ரைசிங்கா இருந்தது. இங்க இருக்கவங்க வந்து சொல்றாங்க, $2 குடுத்து நாங்க வாங்குவோம் கருவேப்பில அப்படின்னு. அ ஐ வாஸ் லைக் நாங்கலாம் மெக்சிகோல வளர்ப்போம் கருவேப்பில செடிய வச்சு. அங்க வந்து வாங்குறதுக்கான பாசிபிலிட்டி வந்து ரொம்ப மினிமம். எப்பயாவது ஒரு தடவ ரேரஸ்ட்டா கருவேப்பில வந்து யாராவது நெறைய வளர்த்து ஒரு கடையில குடுத்துருந்தாங்கன்னா, அங்க கிடைக்கும் இந்தியன் ஷாப்ஸ்ல. பட் ஆனா நானே இதுவரைக்கும் அங்க 3 1/2 இயர்ஸ் இருந்ததுல, ஒரு தடவ தான் இந்த மாரி கருவேப்பில கட்டே வந்து வாங்கியிருக்கேன் மெக்சிகோல. அத கம்பேர் பண்ணும்போது இங்க அட்லீஸ்ட் அந்த அவைலபிலிட்டி இருக்கு இல்லையா? அந்த அவைலபிலிட்டி இருக்குங்கிறது எங்களுக்கு கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா தான் இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து ஃபுட் ரிலேட்டடா இருக்கிறதுல சர்ப்ரைசிங்கா இருந்தது. கிராசரீஸ்ல வந்து பயங்கர சர்ப்ரைசிங்கா இருந்தது என்னன்னா, இங்க வந்து தெருவுக்கு தெரு வந்து நம்ம ஊர் கிராசரி ஷாப், சூப்பர் மார்க்கெட்ஸ் மாதிரி இங்க இருக்கும். நம்ம ஊரு சூப்பர் மார்க்கெட்ஸ்னா நம்மளுக்கு என்னலாம் கிடைக்கும்? இந்த விம் பாரு, அப்புறம் வந்து பாத்திரம் தேய்க்கிற சோப்பு, அப்புறம் ரெடிமேட் மிக்ஸஸு இந்த மாதிரி நம்ம ஊர்ல கிடைக்கிற மாரி சூப்பர் மார்க்கெட், இந்தியன் சூப்பர் மார்க்கெட் இங்க தெருவுக்கு தெரு வச்சிருக்காங்க. அது வந்து எனக்கு ரொம்பவே சர்ப்ரைசிங்கா இருந்தது. ஏன்னா வந்து நம்ம இடத்துல நம்ம அந்த மாரி பார்த்துருக்க மாட்டோம் இல்லையா? மெக்சிகோல அந்த மாரி நான் பார்த்தது கிடையாது. நம்ம இடம்னு இந்த சென்ஸ் நான் மீன் பண்ணது.
இந்தியால ஆப்வியஸ்லி இருக்கும். நாங்க மெக்சிகோல இருந்ததுனால, மெக்சிகோல இந்த மாரி கிடையாது. மெக்சிகோல ஒரு 2 அ வ சூப்பர் மார்க்கெட்ஸ் இருந்தது நாங்க இருந்த பிளேஸ்ல. அந்த 2 சூப்பர் மார்க்கெட்லயுமே மட்டும் தான் வந்து இந்தியன் ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கும். அதுவும் எல்லாமேலாம் கிடைக்காது. ஆ அந்தந்த கண்ட்ரி ஸ்பெசிஃபிக்கான ஐட்டம்ஸ் மட்டும் இருக்கும். அந்தந்த பிளேஸ் ஸ்பெசிஃபிக்கான ஐட்டம்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நார்த் இந்தியன் ஷாப்னா, அவங்க ஊர்ல என்னலாம் ஃபேமஸ் இருக்கும். இந்த பாவ் பாஜி மசாலா எல்லாமே இருக்கும். சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட்னா இந்த ஆச்சி மசாலா அதெல்லாம் இருக்கும். ஆச்சி மசாலா கூட கிடைக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட் தான். ஒரு பிரியா அ மசாலா அப்படின்னு சொல்லி ஒண்ணு சொல்லுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் இருந்து நான் கேள்விப்பட்டுருக்கேன். ஸோ அப்படி இருந்து பார்த்துட்டு, இங்க வந்து பார்க்கும்போது இந்த தெருவுக்கு தெரு கிராசரி ஷாப்ஸ் வச்சிருக்காங்க. அதுல நம்ம ஊர் ஐட்டம் எல்லாமே கிடைக்கிறதுங்கிறது வந்து ரொம்பவே சர்ப்ரைசிங்கா இருந்தது எனக்கு. ஸோ அந்த விஷயம் வந்து உண்மையாவே வந்து எனக்கு ஷாக்கா இருந்தது. இங்க எல்லாமே கிடைக்குதுன்னு. அத விட வந்து பெரிய ஒரு சர்ப்ரைசிங்கா இருந்தது வந்து என்னன்னா, இங்க தோசை மாவு, இட்லி மாவு வந்து விக்கிறாங்க. வடை மாவு கூட விக்கிறாங்க. அதுவும் வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. ஏன் இது எனக்கு சர்ப்ரைசிங்கா இருக்குன்னா, இப்ப இங்க நியூசிலாந்துக்கு டைரக்ட்டா வந்தவங்க, இந்தியாலருந்து, தமிழ்நாட்டுலருந்து வந்தவங்க வந்து, இது வந்து பார்த்தா உங்களுக்கு அவ்ளோ சர்ப்ரைசிங்கா தெரிஞ்சிருக்காது. மேபி நான் மெக்சிகோலருந்து வந்தனால, மெக்சிகோலலாம் எப்படின்னா, ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல யாராவது ஒருத்தவங்க மாவு அரைக்கிறவங்க இருப்பாங்க. அவங்க அரைச்சு இந்த வாரம் நான் போடுறேன்னு சொன்னா தான் நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட முடியும். இல்லன்னா நம்ம வீட்லயே வந்து அரைச்சு சாப்பிட்டுக்க வேண்டியதான். அப்படி பார்க்கும்போது, இங்க பார்த்தா எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் மாவு வச்சிருக்காங்க. அது வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. வடை மாவுலாம் வச்சிருந்தாங்க. அதுவும் பார்க்க சர்ப்ரைசிங்கா இருந்தது. அண்ட் ஃபுட் ரிலேட்டடா இருக்கிற கேட்டகரில அடுத்த விஷயம் வந்து என்னன்னா, டைரி ப்ராடக்ட்ஸ் வந்து இப்ப இந்தியால இருந்துட்டு நாங்க மெக்சிகோக்கு போம்போது, மெக்சிகோல கொஞ்சம் தண்ணியா தான் இருக்கும் பால் எல்லாமே. அண்ட் கர்ட் நல்லா தான் இருக்கும். கட்டி தயிர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது கிடைக்காது மெக்சிகோல. இங்க வந்து அது வச்சிருந்தாங்க. கட்டி தயிர் வச்சிருந்தாங்க. அண்ட் பாலும் வந்து ரொம்பவே வந்து எப்படி சொல்றது? ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்தது. நல்லாவே நம்மளுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். நம்ம ஆரோக்கியா பால் மாதிரி நல்லாவே டிஃபரன்ஸ் தெரிஞ்சது. ஸோ அதுவும் வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. அண்ட் சாக்லேட்ஸ் மெயினா நாங்க வந்து மெக்சிகோல இருக்கும்போது, அதுவே வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரி மாதிரி தானே இருக்கும். நம்ம இந்தியா விட்டு வெளில போனாலே அது ஃபாரின் கண்ட்ரி தானே. அங்கேயுமே சாக்லேட்ஸ் எல்லாமே கிடைக்கும். பட் ஆனா இங்க வந்து பார்த்தா, இங்க வெரைட்டி ஆஃப் டைரி ரிலேட்டட் சாக்லேட் ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தி. அதுவும் வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. ஹனி ப்ராடக்ட்ஸும் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது இங்க. டிஃபரெண்ட் வெரைட்டீஸ் ஆஃப் வச்சிருக்காங்க. ஹெல்த் பர்ப்பஸ்க்காகவும் வச்சிருக்காங்க. அதுவும் ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. அண்ட் இதெல்லாம் வந்து ஃபுட் ரிலேட்டடா, இந்த வெஜிடபிள்ஸ் ரிலேட்டடா அண்ட் கிராசரிஸ் ரிலேட்டடா இந்த சர்ப்ரைசிங்கான ஃபேக்டர்ஸ். அத தவிர மெயினான ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப நாங்க இப்ப இங்க இருக்கவங்க வந்து பார்த்தா வந்து நெறைய பேர் சொல்லுவாங்க, "இங்கலாம் ஃபுட் ஆப்ஷன்ஸே இல்ல." நான் சொல்லி கேள்விப்பட்டுருக்கேன் நான். ஃபுட் ஆப்ஷன்ஸ் ஜாஸ்தி இல்ல. அ எங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்றதுன்னு, சாப்பிடுறதுன்னு தெரியலன்னு. நாங்க வந்து இந்தியால நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும். தமிழ்நாட்ல என்ன கிடைக்காது சொல்லுங்க? எல்லாமே கிடைக்கும் நம்மளுக்கு சாப்பிடுறதுக்கு. தமிழ்நாட்ல இருந்துட்டு அங்கருந்து நம்ம வந்து வேற ஒரு பிளேஸ்க்கு போம்போது, மெக்சிகோக்கு போம்போது, அங்க வந்து 2டே 2 2 கிராசரி ஷாப் எப்படி இருக்குமோ, அதே மாதிரி 2 சாப்பாட்டு கடை இருக்கும், ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த 2 ரெஸ்டாரண்ட்ஸ் மெயினா பார்த்தீங்கன்னா, ஆ ஒரு இடம் வந்து பாகிஸ்தானி ரெஸ்டாரண்ட், இன்னொன்னு வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட். சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் கிடையவே கிடையாது. யாராவது ஒருத்தங்க இந்த மாரி வாட்ஸ்அப் குரூப்ல வந்து இந்த மாரி கிளவுட் கிச்சன் மாரி வச்சு, அதில ஏதாவது இட்லி, சாம்பார் வாங்கி சாப்பிட்டா தான் உண்டு. இல்லன்னா நம்ம வீட்லயே மாவு அரைச்சு, நம்மளே இட்லி வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஆனா, இங்க வந்து பார்த்தோனே, எங்களுக்கு இருந்த ஒரு பெரிய ஷாக் வந்து சரவண பவன் இருக்கு இங்க. இட்லி, தோசை, மீல்ஸ் எல்லாமே இங்கேயே கிடைக்கும். அத தவிர நெறைய சவுத் இண்டியன் ரெஸ்டாரண்ட்ஸும் இங்க இருக்கு. ஸோ, எங்களுக்கு இங்க பார்க்கும்போது எப்படின்னா, இங்க வெரைட்டி கம்மியா இருக்குன்னு மத்தவங்க சொல்றாங்கன்னா, எங்களுக்கு மெக்சிகோலேருந்து இங்க வந்து பார்க்கும்போது, இங்க எல்லாமே இருக்குங்கிற மாதிரி தான் இருந்தது. பிளஸ் சாப்பிடுற வெரைட்டீஸ் ஆஃப் ஃபுட்டும் நெறையவே இருந்தது. இங்க சவுத் இண்டியன் மட்டும் இல்ல, நார்த் இண்டியன்ஸ்க்கு நெறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு. அண்ட் தடுக்கி விழுந்தா ஒரு நார்த் இண்டியன் ஷாப் அந்த மாதிரி நெறைய நார்த் இண்டியன் ஷாப்ஸ் கடை இருக்கு. அண்ட் டிஃபரெண்ட் குசைன்ஸும் இருக்கு. சைனீஸா இருக்கட்டும், ஜாப்பனீஸா இருக்கட்டும். நீங்க என்ன நேம் சொன்னாலும் அந்த குசைன் கண்டிப்பா இருக்கும் இங்க. அந்த மாரி டிஃபரெண்ட் குசைன்ஸ் எல்லாமே இருந்தது. விச் ரியலி சர்ப்ரைஸ்ட் மீ. ஏன்னா, நாங்க வந்திருந்த ஊர்ல வந்து அவ்ளோ கிடையாது இல்லையா? அவ்ளோ ரெஸ்ட்ரிக்டிவா தான் இருக்கும். ஸோ, அத பார்த்துட்டு இங்க வரும்போது, இங்க கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா தான் இருந்தது. அ பரவாயில்லையே இவ்ளோ விஷயம் கிடைக்குதா இங்கங்கிற மாரி இருந்தது. ஸோ, ஓவரால் நான் என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, நான் வீடியோவோட ஸ்டார்ட்டிங்ல சொன்ன மாரி, யாராவது இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இருக்கும் நான் சொல்லறதெல்லாம் அப்படின்னு சொல்லி நீங்க நெனைப்பீங்க. மேபி நம்ம வந்த பிளேஸ் கூட நம்மளுக்கு வந்து அ நெனைக்க வைக்கும். இந்த மாரி நம்ம எப்படிப்பட்ட ஒரு பிளேஸ்லேருந்து வந்திருக்கோம், இப்ப எந்த மாரி ஒரு பிளேஸ்ல இருக்கோம்ன்னு. தமிழ்நாட்டிலேருந்து இங்க வரவங்களுக்கு மேபி ஆப்ஷன்ஸ் கம்மியாவோ, இல்ல ஏதாவது ஒண்ணு கிடைக்காத மாதிரியோ இருந்திருக்கலாம். ஆனா, நாங்க தமிழ்நாட்டிலேருந்து வேற ஒரு கண்ட்ரி போயி, அங்க இந்த மாரி கிடைக்காதத பார்த்துட்டு இங்க வந்து பார்க்கும்போது,
வி ஒன்லி ஃபெல்ட் கிரேட்ஃபுல் தட் வி ஹேவ் எவ்ரிதிங் ஓவர் ஹியர். நம்ம வந்து எதுவும் இது பண்ண வேண்டாம். எதையுமே காம்ப்ரமைஸ் பண்ண தேவையில்லங்கிற மாதிரி ஒரு இம்ப்ரஷன் தான் எங்களுக்கு இருந்தது. ஸோ இந்த எல்லா விஷயமே இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்பவே சர்ப்ரைசிங்கா இருந்தது. அண்ட் எல்லாத்துலயுமே எல்லாமே கிடைக்கிறதுக்கான இந்த அவைலபிலிட்டி இருக்கிறதும் வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. ஸோ இதுதான் இன்னைக்கு இந்த வீடியோல நான் பேசணும்னு நெனச்சேன். திங்ஸ் அபவுட் ஃபுட் தட் ரியலி சர்ப்ரைஸ்டு மீ. ஸோ ப்ளீஸ் ச கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். நெக்ஸ்ட் வந்து சைல்ட் கேர் ரிலேட்டடா இருக்கிற டாபிக் பத்தி பேசப் போறேன். அண்ட் அத தவிர ஃபியூ திங்ஸ் இங்க வந்து எதெல்லாம் என்ன சர்ப்ரைஸ் பண்ணுச்சுங்கிறத வந்து பேசப் போறேன். ஸோ கன்டின்யூ டூ வாட்ச் மை சேனல். தேங்க் யூ சோ மச்.